மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து மூந்துதல். இதற்குரிய பல வல்னரபிலிட்டிஸ் சொன்னால், அதாவது பலதரப்பட்ட எந்தெந்த காரணிகளாலே இந்த பிரச்சனை கூடுதலாக ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் போன முறை பார்த்த விடயம் என்னவென்றால் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் என்று பற்றி நாங்கள் பார்த்தோம். அதாவது ஒரு ஆணுக்கும் அவருடைய மனைவியோ அல்லது பெண் துணைக்கும் இடையில இருக்கின்ற அந்த உடல் உறவு சம்பந்தமான அல்லது அவர் இருவருக்குமே இடையில இருக்கின்ற உறவு சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாக இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது சரியான கவலையாக கூட இருக்கின்றது. நேற்று கூட என்னை சந்திக்க இரு பெண்கள் வந்தார்கள். அதாவது அக்கா தங்கச்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனவே தமக்கை இருக்கு, அந்த அக்காவுக்கு பிள்ளை பிறந்து 8 மாதம் ஆகிறது. அதே நேரத்தில் தங்கைக்கு பிள்ளை பிறந்து 1 மாதம் ஆகிறது. என்னத்திற்காக இருவரும் வந்தார்களாக இருந்தால், அதாவது இந்த தங்கையினுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாமல் இருக்க, பிள்ளை பால் குடிக்கிறது இல்லை என்று சொல்லும். அப்போது நாங்கள் விசாரித்து கொண்டு போகின்ற போது கடைசியிலே அவர்கள் வந்தார்கள். தங்களுடைய பிரஸ்டிலே மார்பிலே மார்பக காம்புகள், அதாவது நிப்பிள் என்று சொல்லுவோம், நிப்பிள் இல்லை என்று சொன்னார்கள். உண்மையாக எனக்கு சரியாக ஒரு கவலையாக கூட இருந்தது எங்களுடைய ஆட்கள் எவ்வளவு நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை பற்றி. ஏனெனில் ஒரு திருமணம் முடித்து தன்னுடைய கணவனுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை ஒழுங்காக வைத்துக் கொண்டிருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒருபோதுமே இந்த மார்பகம் சிறிதாக இருப்பதாகவோ அல்லது இந்த மார்பக காம்புகள் நிப்புள் இல்லை என்ற ஒரு விதமான கம்ப்ளைண்ட், ஒரு விதமான முறைப்பாடும் எங்களுக்கு வராது. எனவே நான் அவருடைய கொஞ்சம் டீப்பாக போய் விசாரித்து கொண்டு இருக்கின்ற போது அது இருவருமே 2 பேருமே இந்த இன்டர்கோர்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பெண்ணினுடைய யோனியினுள்ளே ஆண்குறியை செலுத்துகின்ற அந்த விடயத்தை மட்டும்தான் அவர்கள் ஒரு பாலியல் உறவுகள் என்று வைத்துக் கொள்கிறார்களே தவிர அதற்கு முந்திய இந்த முன் விளையாட்டுகள் ஃபோர்ப்ளே என்று சொல்லும் ஒன்றும் இல்லை. எனவே பெரிய கவலையாக இருந்தது. நான் அந்த பெண்ணிடம் கேட்டேன், உங்களுக்கு இந்த ஆர்காசம் அல்லது உச்சக்கட்டம் என்பதை பற்றி தெரியுமான்னு சொல்லி. அதை பற்றி தனக்கு நான் கேள்விப்படவும் இல்லை, தனக்கு ஒன்றுமே தெரியும். அதுவும் அந்த பெண் மிகவும் ஒரு படித்தொருவர், பல்கலைக்கழகத்துக்கு சென்று படித்தொருவர். உண்மையாக பெரிய கவலையாக இருந்தது. எனவே இதில் இருந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் என்று சொன்னது போல எவ்வளவு பாரதூரமான அந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இப்படி அவர் கதைத்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய அக்காவும் பக்கத்தில் இருந்தார். அவர் சொன்னார், தனக்கு பிள்ளை பிறந்து 8 மாதம் ஆகிறது. இன்னும் தானும் தன்னுடைய கணவரும் இருவருமே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், அது 2 பேருமே பிள்ளை பிறந்து பாலியல் ரீதியான உறவுகளை இன்னும் வைத்துக் கொள்ளவில்லை என்று. உண்மையாக இதை பார்க்கின்ற போது நாங்கள் எத்தனையாம் நூற்றாண்டில் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு கவலையாக இருந்தது. இவையெல்லாம் தான் கடைசியிலே போய் இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் எனப்படுகின்ற இந்த பாரதூரமான பிரச்சனைக்கு எங்களை கொண்டு போய் விடுகிறது. என்ன செய்வார் கணவர்? உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நான் முதலும் சொல்லி இருக்கிறேன், இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கையை பொறுத்த மட்டிலே சாதாரணமாக ஒரு கிழமைக்கு நாங்கள் எங்களுடைய பெண் துணையுடனோ அல்லது மனைவியுடனோ நாங்கள் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் 3 இருந்து 5 தரம் வைத்துக் கொள்ளலாம். ஒரு சாதாரணமான நிலைமை. எனவே இது வேறு நாடுகளில் மிகவும் கூட, அது நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஒவ்வொரு நாடுகளையும் சிலது அமெரிக்காவில், ஜெர்மன், பிரான்ஸ் எடுத்துக்கொண்டால் அது 15 இருந்து 20 தரம் கூட, அப்படிப்பட்ட தரங்கள் கூட அப்படி இருக்கின்றன. எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டும் 3 இருந்து 5 தரம். எனவே ஒரு பெண் ஒரு ஆணுடன் தன்னுடைய பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ளாவிட்டால், தன்னுடைய கணவனுடன் எடுத்துக்கொள்ளும் வைத்துக் கொள்ளாவிட்டால், உண்மையாக அந்த கணவனாலே தன்னுடைய பாலியல் உணர்ச்சிகளை, செக்ஷுவல் ஃபீலிங்கை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்படுகின்ற போது கடைசியிலே அவர் அதற்குரிய தன்னுடைய பாலியல் உறவுகளை, பாலியல் உணர்ச்சிகளை தீர்த்து கொள்ளுகின்ற வாய்க்காலாக அவர் வேறொரு பொண்ணுடன் போய் அல்லது வேறொரு பொண்ணுடன் பணம் நிமித்தமாக அவர் வேறொரு பொண்ணுடன் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், இன்று எங்களுடைய ஆஃபீஸ்களிலே, வேலைத்தலங்களிலே, கடைகளிலே, எல்லா இடங்களிலும் கூட இப்படிப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதன் பிற்பாடு பெரிய ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்தில் ஏற்படும். எனவே இதுக்கு முக்கிய காரணம் என்ன? பெண்கள் அல்லது மனைவிமார் என்பதை மிகவும் நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன்.
எனவே நான் அந்த சொன்னது போல் அந்த பெண்ணுக்கு மார்பக காம்பு நிப்பிள் இல்லை என்று சொல்லுகின்ற போது நான் நினைக்கின்றேன் இந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கை காலத்தில் 2 வருடங்கள் அவர் திருமணம் முடித்து அவர் திருமண வாழ்க்கையிலே ஒருபோதுமே இந்த முன் விளையாட்டுகள் அல்லது ஃபோர்ப்ளே என்ற நிகழ்ச்சி நடந்திருக்கவே முடியாது. இதில் இருந்து நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இவ்வாறு எங்களுடைய மக்கள் இந்த செக்ஷுவல் லைஃபை நாங்கள் அரைகுறையாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த அரைகுறையாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாலியல் வாழ்க்கையெல்லாம் மிகவும் பாரதூரமான பிரச்சனைக்கு எங்களை கொண்டு போய் விடுகிறது. எனவே எப்போது மீண்டும் நான் சொல்வது என்னோட செக்ஷுவல் லைஃப், அதாவது ப்ரொஃபசர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொன்னது மாதிரிதான், அதாவது எல்லாமே செக்ஸில் தான் தங்கி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி என்று சொல்லுவோம் சிக்மண்ட் ஃப்ராய்ட், பேராசிரியர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். இவர் 2வது உலக யுத்த காலத்திலே, அதாவது இந்த நாசிகளினாலே அதாவது ஜெர்மன் படைகளினாலே வைக்கப்பட்டிருந்த அந்த படை முகாம்களிலே அவர் வருடக்கணக்காக இருந்தார். அந்த வருடக்கணக்காக இருக்கின்ற போது பலதரப்பட்ட புத்தகங்களை எழுதினார். அந்த புத்தகத்தை முதல் படித்தவர்கள் சொன்னார்கள், இவர் ஒரு செக்ஸ் மேனியா, இவருக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது, எப்போதுமே பாலியலை பற்றி தான் கடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போதே காலத்திலே அவர்தான் இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, அதாவது இந்த மனநிலை மருத்துவத்தினுடைய தந்தையாக அவர் போற்றப்படுகிறார். அவர் சொன்ன கருத்தினை எல்லாம் செக்ஸ் தான் என்று சொன்னார். எனவே இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ப்ரீமேச்சுர் இஜாக்குலேஷன் ஆண்களுக்கு ஏற்படுகிறதாக இருந்தால் அதற்கு 190% கூட பெண்கள் கூட அந்த இடத்திலே காரணமாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இன்று சொல்ல வருகிற விடயம். அதே நேரத்தில் பிள்ளை பிறந்த பிற்பாடு அதுவும் ஒரு பிரச்சனை. எப்போது நாம் மனைவியிடம் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது எப்போது உங்களுடைய கணவருடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அது பிள்ளை பிறந்து இன்றைக்கு பிறந்தால் நாளைக்கு கூட வைத்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாவிட்டால் வைத்துக் கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இரு வைத்தியர் கூட சொல்லுவதில்லை, பிள்ளை பிறந்து 4 மாதம் 6 மாதத்துக்கு பிறகுதான் நீங்கள் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒன்றுமே நாங்கள் சொல்வதில்லை. இப்போது கூட இந்த பைபாஸ் என்று சொல்லுவோம், அதாவது இருதயத்தில் ஏற்படுகிற இந்த முடியுறு நாடிகளில் ஏற்படுகிற தடைக்காக செய்யப்படுகிற பைபாஸ் சர்ஜரி, அது செய்து கூட நாங்கள் இப்போது சொல்லுவோம் 1-2 மாதத்துக்கு பிற்பாடு சாதாரணமான நிலையிலே நாங்கள் பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் மயோகார்டின் இன்ஃபாக்ஷன், ஹார்ட் அட்டாக் சொல்லுவோம், மாரடைப்பு ஏற்பட்டால் 6 கிழமைக்கு பிறகு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாலியல் ரீதியான தொடர்பு அதற்கு முதலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 6 கிழமைக்கு பிறகு சாதாரணமாக அந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ள முடியும். எனவே இன்று நான் சொன்ன விடயம் என்ன, இது ரிலேஷன்ஷிப் பேஸ், இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நான் பார்த்த இடங்களில் இதுதான் மிகப்பெரிய பாரதூரம். ஆண்களுக்கு ஏற்படுகிற இந்த ப்ரீமேச்சுர் இஜாக்குலேஷன் இன்று முந்துதலை விட அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற பாலியல் ரீதியான உறவுகளில் ஏற்படுகிற சிக்கல் காரணமாகத்தான் இது பாரதூரமாக வெளிப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே இதை நீங்கள் அந்த பெல் சைன் மணி சின்னத்தை அமர்த்தி நீங்களை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறத்திருந்தால் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.